அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ போலீஸ் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் இருந்து நமக்கு ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இதுக்கான இலவச அறிமுக வகுப்பு எல்லாருமே கலந்துக்கிறலாம். அது ராமநாதபுரம் சுரேஷ் அகாடமியில், அதே மாதிரி நம்மளுடைய எல்லா பிரான்ச்லேயுமே வருகின்ற 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே கலந்துக்கோங்க. எப்படி A to Z, எப்படி எழுத்து தேர்வை நம்ம எப்படி தயாராகணும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கலை எப்படி நம்ம தயாராகணும் அப்படின்றது மாதிரி, எந்த புக்கு மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணணும் படிக்கணும் அப்படின்றது, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு, அதை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸுமே வருகின்ற அந்த அறிமுக வகுப்பில் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு பயன்பெறலாம். சரியா? ரைட். அதுக்கப்புறம் இந்த அறிமுக வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வகுப்புகளை நம்ம அகாடமியில் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அப்போது பர்டிகுலராக என்னென்ன சிலபஸை எப்படி நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு 55 days ஷெடியூல் நமக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ மொத்தமாக நம்ம 9 வாரங்கள், சரியா, 9 வாரங்கள் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் 55 நாட்கள் கிளாஸ் நடக்கும். ஓகேவா? 2025க்கான போலீஸ் வகுப்புக்கான கிளாஸ் ஷெடியூலை தான் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளாஸுக்கான நேம் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா காக்கி சட்டை. ஸோ நம்மளுடைய யூனிஃபார்ம் தான் நமக்கான அடையாளம். சரி, ரைட். இது கிளாஸ் செப்டம்பர் 1லேருந்து நவம்பர் 1 வரைக்கும் இந்த கிளாஸ் போகும். ஏன்னா நமக்கான தேர்வு நாள் நமக்கு சொல்லிட்டாங்க, நவம்பர் 9 அப்படின்றது மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நாட்களில் நமக்கு தேர்வுகள் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுடைய வகுப்புகளை நம்ம கரெக்டாக முடிக்கணும். ஓகேவா? மேக்சிமம் அவங்க ஒரு டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தேர்வு அன்னைக்குன்னு கூட நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஸோ நவம்பர் 9 தான் நமக்கு தேர்வு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, நம்மளுடைய கிளாஸ் ஷெடியூலுக்கு உள்ள போயிடலாமா? ரைட். இப்போ கிளாஸ் ஷெடியூலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல் நாள் என்ன பாடங்கள் இருக்கும் அப்படின்னா 3 செஷனாக நம்ம கிளாஸை கொண்டு போகிறோம். அதில் முதல் வாரம் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் வகுப்புகள் போகும். அதில் முதல் நாள் திங்கட்கிழமை கணிதம், முதல் செஷனில் கணிதம்ல எண்கள், சரியா, எண்களில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்ப்போம் நம்பர்ஸை பற்றி. அதுக்கப்புறம் இயற்பியலில் நமக்கு சயின்ஸ்ல இருந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ இயற்பியலில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபோர்ஸ் அண்டு மோஷன், விசை மற்றும் இயக்கம். அதுக்கப்புறம் செஷன் 3ல சமூக அறிவியல், அரசியல் அறிவியலில் பாலிட்டி. ஸோ பாலிட்டியில் நம்ம ஒரு 3 டாப்பிக்கை நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு வகுப்புகள் போகும். ஸோ உளவியல் போகும், அதுக்கப்புறம் அறிவியல், அதுக்கப்புறம் சமூக அறிவியல், அதுக்கப்புறம் தமிழ் கொண்டு போவோம். ஓகேவா? ரைட். முதல் வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறம் சனிக்கிழமை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஒரு தேர்வு வைப்போம். ஸோ இந்த 5 நாட்கள்ல நடந்த வகுப்புகள்ல இருந்தக்கூடிய டாபிக் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றது மாதிரி பிளான் பண்ணியிருப்போம். ஓகேவா? அது நமக்கு டெஸ்ட் 1. ஸோ ஒவ்வொரு வாரத்திலையும் இதே மாதிரி ஒரு முழு தேர்வு ஒன்று நடக்கும். சரியா? இந்த டெஸ்ட் ஷெடியூல்ல போற மாதிரி அது தனி தேர்வு. அதுக்கப்புறம் வகுப்புகள்ல நமக்கு தேர்வுகளும் நமக்கு போகும். வகுப்பு தேர்வுல இந்த முதல் தேர்வு இந்த 6ஆம் தேதி நமக்கு நடைபெறும். சரி, அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரம் வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்த வாரத்துல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே மினி டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு 20 கேள்விகளை வச்சு தினமுமே நம்ம ஒவ்வொரு தேர்வா அடுத்தடுத்த வாரங்கள்ல இருந்து, ஸோ முதல் வாரம் நம்ம அந்த கிளாஸ் டெஸ்ட் 1 மட்டும் வச்சுட்டு அடுத்தடுத்த வாரங்கள்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே மினி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அது கிளாஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், இல்லைன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா அந்த மினி டெஸ்ட்டை வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த கிளாஸ்ல என்னென்ன ஒரு சிறப்பியல்புகள் இருக்கு அப்படின்னா, கிளாஸுக்கு நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு முந்தின நாள் என்ன படிச்சுட்டு வர சொல்லியிருந்தாங்களோ, என்ன நடத்தியிருந்தாங்களோ அதற்கான கேள்விகளை நீங்க படிச்சுட்டு வர்றது மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க படிச்சுட்டு எங்களுடைய
ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் இருந்து உங்களுக்கு கேள்விகளை கேட்டுதான் கிளாஸுக்குள்ள வகுப்பறைக்குள்ளேயே உங்களை அனுப்புவோம். சரியா? இப்போ ஒரு 10 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்க ஒரு 9:30க்குள்ள வந்து நீங்க நாங்க கேட்கக்கூடிய முந்தைய நாட்களுக்கான படிப்பு ஹோம்ஒர்க்கு பிளஸ் அதற்கான கேள்வி செஷன் இருக்கும். சரியா? கொஸ்டின் செஷனுக்கு என்ன படிச்சுட்டு வரணுமோ அதை படிச்சுட்டு கேள்விக்கு பதில சொல்லிட்டு தான் நீங்க வகுப்பறைக்குள்ளேயே வர முடியும். இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸை முடிச்சுட்டு நீங்க மினி டெஸ்டையும் எழுதிட்டு போவீங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இதை நீங்க ரொட்டீனா நீங்க இந்த கிளாஸ் ஷெட்யூலையே நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷியோர் ஷார்ட்டா கண்டிப்பா எக்ஸாமு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமு கிளியர் ஆகும். ஓகேவா? முதல் வாரத்துக்கான வகுப்புகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது வாரம் மொத்தம் இதே மாதிரி 9 வாரம் வந்து நமக்கு பாடங்கள் நடக்கும். சரியா? ரைட். ஸோ இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஸோ இது வந்து 5வது வாரம், அதுக்கடுத்து 6வது வாரம், அதுக்கடுத்து தமிழ்ல நம்ம எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ மொத்தமா நமக்கு இது 8வது வாரம், 8வது வாரத்தோட அதுக்கடுத்து 9 வாரம். ஸோ நமக்கு 9 வாரங்கள் வந்து நமக்கு வகுப்புகள் நடைபெறும். என்னைக்கு நமக்கு வகுப்பு முடியுது அப்படின்னா 1/11/2025. ஸோ இதுல நமக்கு வகுப்பு கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். எப்படி சொல்றேன் அப்படின்னா நமக்கு முன்னாடியே வந்து பாடத்திட்டத்துல இருக்கக்கூடிய வகுப்புகள், அதாவது பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பயாலஜியா இருக்கட்டும், பாலிட்டி, ஜியாகிரபி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், ஸோ ஹிஸ்டரி, ஐஎன்எம், இது எல்லாமே நம்ம முன்னாடியே முடிச்சிருவோம். செப்டம்பர் மந்த்லயே மேக்சிமம் முடிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கடுத்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைவாக இருக்கக்கூடியது, அதாவது தமிழ்ல வந்து ரொம்ப நம்ம எலிஜிபிலிட்டிக்காக தானே தயாராகிட்டு இருக்கோம். ஸோ அந்த இதுக்கு மட்டும் அதுதான் வந்து கடைசி வகுப்புகளா நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அந்த வரலாறுங்கிறது வந்து நமக்கு செப்டம்பர்லயே முடிச்சிருவோம். ஓகேவா? சரி, நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி இப்போ நமக்கு வார தேர்வுகள், அதாவது கிளாஸ் டெஸ்ட் எத்தனை நம்ம கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா 16 வார தேர்வுகள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து வார தேர்வுகள்ல 50 கேள்விகளுக்கு மிகாமல் நமக்கு வந்து இருக்கிறது மாதிரி பார்த்துக்குருவோம். அதே மாதிரி மினி டெஸ்ட், ஸோ நம்ம மொத்தமா 55 நாட்கள் வந்து வகுப்பு நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ 55 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 5 நாட்களை விட்டுட்டு அப்படின்னா ஒரு 50 மினி டெஸ்டாவது நம்ம கண்டக்ட் பண்றது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மினி டெஸ்ட்டையும் நீங்க அட்டன் பண்ணணும், கிளாஸ் டெஸ்டையும் அட்டன் பண்ணணும், கிளாஸையும் நீங்க ஆப்சென்ட் ஆகாம அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா?